கண்ணு கமெண்ட் ஓபன் பண்ணாலே ஒர்க் விசா பத்தி நிறைய கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆன்சர் பண்ணு கண்ணு. நியூசிலாந்துல ஒர்க் விசா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் முன்னாடி. இப்ப இன்னமும் கடினமா ஆக்கிட்டாங்க. ஏன்னா முன்னாடிலாம் ஒர்க் விசா வந்து 5 இயர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப 3 இயர்ஸா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பே ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாம லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப ஒர்க் விசா வரதுக்கு முன்னாடி லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட்ஸ் கிடையாது. இப்ப இமிகிரேஷன்ல லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு கால்டு சீக். அந்த அப்ளிகேஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நான் ஷூரிட்டியா சொல்ல முடியாது உங்களுக்கு கிடைக்கும்னு. பட் if you have a luck then you will get it. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பான்சர்ஷிப் பேஸ்டு ஒர்க் விசா சில பேர் கொடுப்பாங்க நீங்கள் ஹைலி ப்ரொஃபைல்டாக இருந்தீங்கன்னா. ஸோ மோஸ்ட்லி அப்படி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்களை பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ பெட்டர் டு கம் அ ஸ்டூடெண்ட் விசா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம் ஒர்க் விசாக்கு. ஸோ இங்கே உள்ள என்ட்ரு ஆகிறது தான் கஷ்டம். என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.